சொல்லுங்க. புலான் சாதையை பற்றி சொல்லுங்கம்மா. என் பேர் மகாலட்சுமி, எங்கள் வீட்டுக்கார் பேர் மாணிக்கம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் முத காவி அடிஞ்சு வரும்போது பால் தயங்கி பால் காய்ச்சி தர சொல்லி கொண்டு வருவார். அதை வரும்போது நாங்கள் செஞ்சு தர்றோம் சாமி அப்படின்ட்டு நாங்களே செஞ்சு கொடுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க நல்லா இருந்தோம். அவர் இருக்க வரை என் பிள்ளைங்களுக்கும் எல்லாமே அவர் தான் எனக்கு எல்லாமே. நல்லா இருக்கிறோம்ப்பா, இது வரைக்கும் நல்லா இருந்தேன். இப்போ கொஞ்சம் அங்கே இதாக இருக்குது. ஆனால் நான் ஒரு தடவை கோயிலுக்கு வந்துட்டு இருட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் லைட்டும் கொண்டாரமாக வந்துட்டோம். திருப்பி போகும்போது எப்படி போகிறதுன்னு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடி இப்போ அவ்வளோ டீப்பில் ஒரு கைலைட் வெளிச்ச மாதிரி எங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்சு ரோட்டு கொண்டே விட்டார். அது ஒரு இது. கும்பாபிஷேகம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நானும் யசோதையும் வந்து தீபம் போட்டுட்டு அழுதுட்டு ரொம்ப எங்களை பாசமாக இருப்பார். அப்படி தீபம் போட்டுட்டு போகும்போது அந்த தீப ஒளியிலேருந்து ஒளியாக எங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு. அது ஒரு இது. அப்புறம் அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துலேருந்து அந்த தீபம் காமிச்சிக்கிட்டு இருக்கிற சூடாக வந்து எங்கள் முன்னாடி வந்து விழுது. நாங்கள் தொட்டு கும்பிட்ற அளவுக்கு எங்கள் முன்னாடி வந்து விழுந்தது. அந்த ஒரு இது எங்களுக்கு என்றைக்கும். ஆனால் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன்னா அவர் வர்ற விபூதி வாடையும் அவர் வர்ற ஜவ்வாது வாசமும் எனக்கு இன்னைக்கும் எனக்கு மன நிறைவேற்றுறது. எங்கள் பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவரைத்தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். டாக்டரே கை விட்டுட்டாரு. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் குளத்த பிள்ளை அப்படின்ட்டு இருந்தேன். இன்னும் நல்லா இருக்கேன். இப்போ வந்து எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கும். அவரோட அருளாசியால் நல்லா இருக்கும்.